இலக்கிய சுவை கொண்ட பெரியோரே கேண்மின், பன்னாட்டு கவிஞர்கள் நிலவை பாடியுள்ளனர் அல்லவா? எப்படி பாடியுள்ளனர்? வாழ்த்தியும் பாடியுள்ளனர், பழித்தும் பாடியுள்ளனர். இதோ படகோட்டி படத்திலே மீனவன் நிலவை பாடி பழகுகிறான். வெள்ளி நிலாவே விளக்காயெறியும், இதுதான் எங்கள் வீடு. இதேபோல காதலர்களும் பாடுகின்றனர். துள்ளி வரும் வெண்ணிலவே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இதற்கு மாறாக நிலவை பழித்தும் பாடியுள்ளனர். உதாரணமாக, காதலன் பிரிந்த நேரத்திலே நிலவு தோன்றுவது கசப்பாக இருக்கின்றதாம் தலைவிக்கு. மாலா லூனா என்கிறார் இத்தாலிய கவிஞர். இதை போலத்தான் ஷேக்ஸ்பியர் ரோமியோ அண்ட் ஜூலியட் நாடகத்திலே வருகிறது. ரோமியோவின் காதலை அவன் எண்பிக்க நிலவின் மேல் ஆணையிடுகின்றான். ஜூலியட் உடனே மறுப்பு வைக்கின்றாள். நிலவை நம்ப முடியாது, அது கூடும் குறையும். இதோ கூறுகின்றாள், ஓ ஸ்வேர் நாட் பை த மூன், தி இன்கான்ஸ்டன்ட் மூன், that monthly changes in her circular orb, lest that thy love prove likewise variable. அங்கம் 2 காட்சி 2 வரிகள் 113 முதல் 115 வரை. இதே போலத்தான் தந்தை இழந்த பாரி மகளிர் இருவரும் நிலவை பழித்து பாடுகின்றனராம். காண்க புறநானூறு 112. அதை சினிமா பாடலாக வடித்துவிட்டார் கண்ணதாசன். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, ஏங்க வைத்ததும் ஒரே நிலா. இதற்கு நேர்மாறாக, நிலவே நீ மறைந்து விடாதே என்று நிலவை பார்த்து ஏங்கும் தலைவி காட்சி குறள் 1210 படைவீரன் யோசுவா காட்சி பைபிளிலும் வருகிறது. யோசுவா 10:12. முதலிலே குறளை கவனிப்போம். பைபிளில் உன்னத சங்கீதத்தின் தலைவி தன் தலைவனை இரவிலே தேடுகின்றாள் அல்லவா? உன்னத சங்கீதம் 3:1-2 வரை. அதுபோலவே குறள் 1210 தலைவி தன் தலைவனை இருட்டுக்குள்ளே தேடுகின்றாளாம். குங்கும பெண்ணாத்தாள் கும்மிரட்டில் தேடுகின்றாளாம். அதற்கு நிலவொளியை துணைக்கு அழைக்கின்றாள். இதேபோல பைபிளிலே இரவுக்குள்ளாகவே போரை நிறுத்திட வேண்டிய நிர்பந்தம் யோசுவாவுக்கு. எனவே நிலவே நெல் என்கிறாராம் யோசுவா. யோசுவா 10:12. நிலவே நெல் என்று ஆணையிட்டதுமே நிலவு நின்று விடுமோ என்று பகுத்தறிவாளர் யாரேனும் கேட்டால் அதற்கு இலக்கியமே பதில் அளிக்குமே. அதாவது குறள் 1210 எப்படி? நிலவே கார்மேகங்களுக்குள்ளே நீ மறைந்து விடாதே என்பதுதான் பொருள். ஆக பைபிளின் இலக்கிய வர்ணனைக்கு உதவி செய்கின்றது, அதை புரிவதற்கு உதவுகின்றது நம்முடைய திருக்குறள் கூட. கை கொடுப்பது பார்த்தீர்களா? இலக்கிய செல்வம் படைத்தது பைபிள், மறந்துவிட வேண்டாம்.